ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ஃபைண்ட் F9 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டிக்காக இந்த ஃபோன் எடுக்க அதிக பேர் விரும்புவீங்க. இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி யார் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேருந்து போயிடலாங்க. 6.78 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரெப்செட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 3500 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் லெவலும், 1800 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவலும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பிரைட்னஸ் லெவல் வந்து இந்த வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதுங்க நல்லா பிரைட்டாக தெரியறதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே கூட பிரைட்னஸ் கொடுப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க. LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால இன்னும் பிக்சர் குவாலிட்டிலேருந்து வீடியோலேருந்துலாம் பார்க்கும்போது நல்லா நீட் அண்ட் கிளியராகவே இருக்குது. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து டாப் நாச்சாக இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு கேமரா பற்றி பார்க்கலாங்க. மொத்தம் 3 கேமராங்க பிரைமரியில், அதில் 200 MP டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு 50 MP வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க, 50 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. நம்ம 4K வீடியோவை 120 fps வந்து நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க, டால்பி ஆட்டோமஸில். ஓகேங்களா, அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக கொடுத்துக்குறாங்க. நல்ல கேமரா வந்து நல்லா டாப் நாச்சாக சொல்லாங்க. ஏன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுனாலுமே இந்த ஃபோன் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இந்த ஓப்போவில் ஃப்ளாக்ஷிப் லெவல், அதாவது இந்த சீரீஸில் நம்மளுக்கு கேமரா வந்து டாப் நாச்சாக இருக்குது. ஏன்னா ஓப்போ ஃபைண்ட் X8 X7 இது மாதிரி எல்லா சீரீஸும் நல்லாவே இருக்குது. அதே போல் தான் இதுவுமே ஒரு எப்படி சாம்சங் S25 அல்ட்ரா அது சொல்கிறாமோ அதே போல் ஓப்போவில் இந்த ஃபோன் சொல்லாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட்டில் 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு கேமரா வந்து எப்போ சொல்ல தேவையில்லைங்க, எப்போவுமே நல்லாவே இருக்குது. அதே போல் தான் இந்த ஃபோன்லேயுமே அது 4K வீடியோ 120 fps ஷூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னுமே நீட் அண்ட் கிளியராக வீடியோ இருக்குது. ஓகேங்களா, நல்லா விளாக் பண்ணுறது எல்லாமே நல்லாவே இருக்குது. அடுத்து 7500 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல் ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜ் 50 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7500 mAh நம்மளுக்கு 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. ஏன்னா இப்போ வர ஃபோன் மோஸ்ட்லி எல்லாமே 7500 அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதே போல் தான் நல்ல பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அதே போல் ஃபாஸ்ட் சார்ஜ் 80 வாட் கொடுக்குறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்குது. டக்குன்னு குயிக்காக சார்ஜ் ஆயிடும், ஒரு 55 நிமிஷத்தில் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிருங்க. அடுத்தது 12GB RAM ரேட் இருக்குதுங்க. 256GB இன்டர்னல் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. UFS 4.1 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 82,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ் MediaTek Dimensity 9500 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இதில் எப்படி ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 5 அந்த ப்ராசஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. இருந்தாலும் இது அது சளைச்சது இல்லைங்க. இது நல்ல ப்ராசஸ் தான். 8.3 mm திக்னஸ், கொஞ்சம் திக்னஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தி தான். IP68 69 வாட்டர் ஸ்டெண்ட் இருக்குதுங்க. தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதை ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் ஆழத்தில் போட்டாலுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு கேமரா, பேட்டரி லைஃப், அதே போல் ஒரு ப்ராசஸ், அப்புறம் டிஸ்பிளே, இந்த எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃபோனை சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுவாங்க. கேமராவுக்காகவே இந்த ஃபோன் எடுக்கலாங்க, ஒரு அருமையான கேமரா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க.